மாவட்டம் பொன்னேரியில் இந்திய நீதிமன்றங்களில் வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் வாதிட வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் அங்குள்ள சார்பு நீதிமன்றம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற பணி ஊழியர்களை உடனடியாக நிரப்பிடுக. அனைத்து நீதிமன்றங்களிலும் உள்கட்டமைப்பு வசதியோடு ஏற்படுத்திய பின்னரே இ-ஃபைலிங் நடைமுறையை நடைமுறைப்படுத்த 25 லட்சமாக உயர்த்திடுக. அப்போது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம், இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை, நீதிமன்றங்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கு ஓய்வு வரை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் கூட்டுறவு சங்கங்களின் கடன் உதவி வழங்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தின் கிளைகளை தென்னிந்தியாவில் உடனடியாக அமைத்திடுக. ஆர்ப்பாட்டம் பொன்னேரியில் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் அமைத்திடுக. வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை 25 லட்சமாக உயர்த்த வலியுறுத்தியும் வெளிப்படை தன்மையுடன் அனைத்து சமூகத்தினர் அடங்கிய நீதிபதிகளை நடுவண் மாநில அரசுகள் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. தமிழகம் முழுவதும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் முத்தாய்ப்பாக பொன்னேரியிலும் அனைத்து நீதிமன்ற வழக்கறிஞர்களும் கலந்து கொண்ட கோரிக்கை முழக்கம் நடைபெற்றது. நீதித்துறையில் சுதந்திரமான அனைத்து சமூக வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளாக நேர்மையான முறையில் நியமித்திட வேண்டும். வழக்கறிஞர்களின் சேமநல நிதியினை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். பெண் வழக்கறிஞர்களுக்கு அனைத்து நீதிமன்றங்களில் கழிப்பிட வசதியும் ஓய்வறைகளும் குழந்தை காப்பகங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அவர்களுக்கு கடன் உதவி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நடைபெற்றது. இ-ஃபைலிங் முறையில் அனைத்து நீதிமன்றங்களிலும் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை. அதனால் இ-ஃபைலிங் சிஸ்டத்தை உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்திய பின்னரே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலமேகம் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் திருவள்ளூர் மாவட்ட செயலர். அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி நீதிமன்றங்கள் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் மகளிரினுடைய வழக்கறிஞர் சார்பாகவும் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உங்களுடைய நிதியிலே கணக்கிலே சேர வேண்டும் என்பதற்காக அந்த 5000 ரூபாய் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த கோரிக்கை மூலமாக நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அகில இந்திய வழக்கறிஞர் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பதை திறனுக்கு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய இணைச் செயலராக என்ற அயலூர் இணைச் செயலர் முறையிலே இந்த கோரிக்கைகளை உங்கள் மத்தியிலே நான் ஸ்ரீதர் பாபு வழக்கறிஞர் நம்முடைய அகில இந்திய வழக்கறிஞர் சார்பாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்.